சிபிஐ பிடியில் செந்தில் பாலாஜி. டெல்லி வட்டாரம் கொடுத்த மெசேஜ். அண்ணாமலை சொன்ன விஷயம் இப்போ புரியுதா? கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். அவருடன் திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் ராஜீவ்காந்தியும் சென்றுள்ளார். செந்தில் பாலாஜி சென்றவுடன் டெல்லி வட்டாரத்தில் பேசப்படும் முக்கிய தகவல்கள் தான் அரசியலில் திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று 3வது முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தவேக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சூழலில் சிபிஐ சம்மன் அனுப்பியதன் பேரில் விசாரணைக்கு ஆஜராவதற்காக நேற்றிரவு சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி சட்ட ரீதியாக சந்திப்பேன் என சமூக பக்கத்தில் பதிலளித்தார். ஆனால் அதன் பிறகு செய்தியாளர் சந்திப்பில் கடும் கோபத்துடன் எனக்கு ஏன் சம்மன், மருத்துவமனைக்கு சென்ற அனைவருக்கும் கொடுப்பார்களா என்ற கேள்வியை டெல்லியில் கேட்பேன் என தெரிவித்தார். நேற்றைய தினம் விமான நிலையத்தில் கூட கேஷிகளாக வந்த செந்தில் பாலாஜி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவுக்கு நம்பிக்கை நாயகனாக கொங்கு மண்டலத்தில் இருக்கும் செந்தில் பாலாஜி மீண்டும் தமிழகம் வருவாரா, சிபிஐ விசாரணையில் என்ன பதில் கொடுக்க போகிறார் என்று பல சந்தேகத்துடன் திமுக தலைமை இருந்து வருகிறதா? இந்த நிலையில்தான் இன்று டெல்லி சிபிஐ விசாரணையில் ஆஜரானார் செந்தில் பாலாஜி. இதற்கு மத்தியில் டெல்லியில் உள்ள மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் டெல்லிக்கு வந்த செந்தில் பாலாஜி திரும்ப தமிழகத்திற்கு போக மாட்டார் என ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். இது தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. நேற்றைய தினம் கூட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் போது அங்கு எந்த விளம்பரமும் இல்லாமல் முதலில் சென்றவர்கள் அதிமுக நிர்வாகிகள் தான். ஆனால் திமுக மருத்துவர் அணி என 10 ஆம்புலன்ஸ்களை எடுத்துக்கொண்டு வந்து செந்தில் பாலாஜி லைவ் கவரேஜ் செய்து கொண்டிருந்தார். விடிய விடிய போஸ்ட்மார்ட்டம் நடைபெற்றது. ஆனால் விளாத்திக்குளம் மாணவி வழக்கில் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரவில்லை. இதையெல்லாம் பார்த்தால் நமக்கு சந்தேகம் வருமா இல்லையா? செந்தில் பாலாஜியிடம் கண்டிப்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். உண்மை வெளியே வர வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு செல்வதால் கடந்த 1 வாரமாக அவர் மிகவும் பதற்றமாக இருக்கிறார் என தெரிவித்தார். இதெல்லாம் பார்க்கையில் தேர்தலுக்கு முன்னதாக பெரிய சம்பவம் நடக்க இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.